எங்களுக்கெல்லாம் தெரியும் கூட இல்லை கைது பண்ணின பிறகு நீங்கள் வந்து இனத்துக்கு துரோகம் செய்யறதுக்கு அனுமதிக்கிறார். இவ்வளவு ஜனம் இங்க காணி இல்லாம வந்து நீங்க எப்படி ராணுவத்தை கொடுத்தீங்க? நான் உங்களை தொடையில்லை, நான் உங்களை தொடையில்லை. நீங்கள் அந்த துரோகத்தை செய்யக்கூடாது ஐயா. நீங்கள் இந்த துரோகத்தை செய்யக்கூடாது. கணம் காணி வந்து தேவையா இருக்கு. நீதி கலைக்கிறீங்களா? ரெண்டு காணி இருக்குது சரியா? தேவசுரவு கல்லியடி என்ற ரெண்டு காணி இருக்கு. இருக்க ரங்கேஸ்வரன் வேற நமக்கு வந்து காட்டுறேன். அதை எந்த காணி அடைச்சு வச்சிருக்கு? முதல்வர் அழகேக்க என்ன வச்சு அழகு இன்னுக்கு 5 ஏக்கர் நாங்கள் உங்களுக்கு அதை நான் கொடுக்கலையே கொஞ்சம் பாரு. செக்ஷன் 2 போட்டு இப்ப செக்ஷன் 5க்கு வந்துட்டு வேலை கேளுங்க. டிஎஸ் ஆபீஸ் ராணுவத்துக்கு காணி கொடுக்காங்க. இந்த நாளைக்கு உங்களோட குடும்பத்தில் உள்ள பொம்பளையிலையும் வந்து இந்த ராணுவம் இன்னொரு 15 வருஷத்துக்கு பிறகு திருப்பி ஒரு சூழல் உருவாகிக்கல சீரழிப்பாங்க. சரியா? தயவு செய்து வந்து யோசிங்க, பொறுப்போட நடக்கும். இவ்வளவு 1000 பேர் உயிர் கொடுத்தது வந்து இப்படி செஞ்சுட்டு போறதுக்கு இல்லை. உங்களோட காணியை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நீங்கள் யோசிக்கணுமா? உங்களுக்கான அந்த அறிவிக்கணும். நீங்கள் முட்டாள் இல்ல தானே? டிஎஸ்ஓக்கு வந்து நோட்டீஸ் போட்டு சுயரிக்கிறாங்க. என்ன நோக்கத்துக்கு சுயரிக்கிறது கொடுக்குறீங்க? நீங்கள் என்ன நோக்கத்துக்கு சுயரிக்கிறது கொடுக்குறீங்க? வேற எப்படி கேட்கிறோம்? வேற எப்படி கேட்கிறோம்? நம்மள மனச்சாட்சி அந்த உத்தரவாதம் எங்க கையில இல்ல தானே? நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். இவ்வளவு 1000 விடுவிக்கப்பட்டிருக்கு. விட்டு போட நீரங்கால போ உம்மடானியா பொத்திக்கொண்டு போவாங்கால சரிதானே? பொத்திக்கொண்டு போவாங்கல்ல அதே வேலை பாக்குறது வந்துட்டு நமக்கு அறிவு இருக்காம நீங்கள் செய்யறதை செய்யுங்க ஐயா. ஆனா மனச்சாட்சி இந்த சமூகம் வந்து உங்களை நினைவில் வச்சுக் கொள்ளும். அப்போ வரலாற்று முழுவதும் வந்து நீங்கள் ஒரு பச்சை துரோகியா இருப்பீங்க. இந்த சமூகத்தை வரலாறு முழுவதும் நீங்கள் துரோகியா இருப்பீங்க. அதை மனதில் வச்சுக் கொள்ளும். கீழ்த்தரமான வேலை செய்யாது. உங்களுக்கு தான் பலந்த கையீட்டியில வந்து பிச்சை எடுக்கிற தரம் வந்து ஒரு அங்குல காரியம் கொடுக்கல ஐயா. நாங்க மீட்டு தருவோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.